ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீசன் 2ஓட ஓப்பனிங் சாங், இந்த சாங் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். முடிஞ்சா இதை போய் யூடியூப்ல பாருங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 9. ஒரு வழியா நம்ம ஹீரோ டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு பார்த்தா சுகாசாவும் ஹியோகாவும் அந்த இடத்துக்கு வந்ததுதான். ஹாக்கவும் மத்தவங்களும் போய் தடுக்குமா. அதுக்குள்ள சயின்ஸ் டீம் வந்து எதையாச்சும் ரெடி பண்ணலான்னு போறாங்க. இந்த பிரிமிட்டிவ் ஸ்டோன் வேர்ல்டுல ஜெயிக்கிறது ஹியூமன்ஸ்க்கு நேச்சுரலா இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சுகாசாவும், ஜெயிக்க போறது ஹியூமன்ஸ் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண சயின்ஸ் தான் அப்படின்னு ஜெங்கோ யோசிக்கிறான். சுகாசா விசஸ் ஜெங்கோ இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கன் பவுடருக்கு மெட்டீரியல் இல்ல, அதை விட சூப்பரான ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும், ஆமா அப்படின்னு செக்கோ சொல்றான். ஹே குரோம், நீயாச்சும் இங்க வா அப்படின்னு சொல்லி கென் கூப்பிடுவோம். அவன் பக்கத்துல விட அவனும் தனியா அதையாச்சும் யோசிப்பான் அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். நான் ஒரு ஸ்கேவெஞ்சர், எத்தனையோ அட்வென்ச்சர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, தேவையான மெட்டீரியல் இந்த இடத்துல இருக்குன்னு என் இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னு சொல்லி குரோம் எதையாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே அவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. பட் சுகாசா அவங்கள தாண்டி அசால்ட்டா போறான். ஹியோகாவும் அவனோட ஸ்பியரை வேற லெவல்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரோட அட்டாக் டீம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சுகாசா ஆளுங்க பாக்குறாங்க. டைஜு சீக்கிரம் இதுல வந்து கத்து அப்படின்னு சொல்லி நிக்கி அந்த காப்பர் ஷீல்ட எடுத்துட்டு வந்தா. சுகாசா அதை ஒரே அடிதான். எத்தனை பேர் சேர்ந்து நின்னாலுமே கூட சுகாசாவை அவங்களால தடுக்க முடியல. பாலோட புழுக்க, ஸ்னேக்கோட புழுக்க எல்லாம் அல்லடுமா அப்படின்னு சொல்லி என் வருத்தத்தோடயே அதுக்குள்ள தூக்கி போடுறான். நைட்ரிக் ஆசிட்ல இதை போட்டோம்னா யூரியா கிரியேட் ஆகும், அது ஒரு பெட்டர் வெப்பன் சொல்லவும், இதை வச்சு பெரிய வெப்பன் கிரியேட் பண்ணலாமான்னு கென் கேட்கும். ஆமா நமக்கு லக் இருந்தா இது பாசிபிள் தான் செங்கோ சொல்லவும், ஆல்ரெடி இதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் செங்கோ, லக்குன்னு வந்துட்டு அதுல நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்னு கென் சொல்றான். கேன்றோ வந்துட்டு சுகாசாக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க, ஒன்ன மாதிரி ஆளுங்களை யாருமே சேர்த்துக்கிடுவான் அப்படின்னு சுகாசா பேசிட்டு இருக்கும் போதே லைன் ஸ்பாட்ல இருந்து ஜீன்ரோவோ பின்னாடியில இருந்து மேக்மாவும் அட்டாக் பண்ண வராங்க. ஆனாலும் சுகாசா அதை ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படின்னு ஹியோகா நினைக்கிறான். பிரிட்ஜ்ல நடந்ததுக்கு நம்ம இதை ஒரு ரிவெஞ்ச் மேட்ச்னு வச்சுக்கிடலாம் அப்படின்னு குஹாக்கு வந்து தனியால தான் வந்து ஹியோகா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. மேக்மா ஜீன்ற ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வந்தாலுமே கூட அவங்கள அசால்ட்டா அடிச்சு போடுறான். கிங்டம் ஆஃப் சயின்ஸோட முக்காவாசி ஆளுங்களை அவன் அடிச்சு போட்டுட்டான். அந்த ஒயிட் கிறிஸ்டல் அதுல கிரியேட் ஆகல. கென் வந்துட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமான்னு பாக்குறான். இது எதுவுமே பிரயோஜனம் இல்ல, கொஞ்சமா சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தா நல்லா இருக்கும், நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்லவும், சல்ஃபியூரிக் ஆசிட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி குரோம் வந்து நிக்கிறான். எங்க இருந்து உனக்கு அது கிடைச்சது அப்படின்னு கென் கேட்கவும், நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே இது தானே, அதுல வெடிக்காம மிஞ்சி பண்ண சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குரோம் சொல்றான். நம்ம ஹீரோ அது கூட சோப்பை மிக்ஸ் பண்றான். எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஈவன் சுகாசாக்கு நான் காமிச்ச ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பொருளே இதுதான், இந்த வேர்ல்டோட டாக்டர் ஸ்டோன் அது இதுதான் அப்படின்னு சொல்லி செங்கோ நினைக்கிறான். குஹாக்கோ வந்துட்டு ஹியோகாவோட அந்த ஸ்பியரை பிடிச்சிட்டு இது இல்லைன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், சரி அதை நீயே வச்சுக்கோ, என்னோட ஸ்பேரை கொண்டு வாங்க, உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ஹியோகா கேட்கவும், உனக்கு இன்னும் புரியல, இதுல நாங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்தாலே போதும், செங்கோ ஒரு பிளானோட வருவான், ஏன்னா எங்க எல்லாருக்குமே செங்கோ அண்ட் சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குஹாக்கு சொல்றா. இது என்னப்பா ஸ்மெல் ஒரு தினிசா இருக்கு அப்படின்னு சொல்லி குரோம் கேட்கவும், அமைதியா இருங்க, இது ரொம்பவே டேஞ்சரஸ், லைட்டா ஒரு டிராப் சிந்தினா கூட வெடிச்சிரும், இது நைட்ரோகிளிசரின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதா வச்சிருக்க, நம்மளே செத்துருவோமே அப்படின்னு கென் சொல்லவும், பேட்டில் ஃபீல்ட்ல இது யாரும் சாகாம எப்படி யூஸ் பண்ணு குரோம் கேட்கறான். நம்ம இதை பேட்டில் ஃபீல்டுக்கு அந்த பக்கமா எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி செங்கோ யோசிக்கிறான். சுகாசா அந்த கேவ நோக்கி போகவும் டைஜோ போய் தடுக்கிறான். என்னானாலும் சரி நான் உன்னை செங்கோ பக்கத்துல விட மாட்டேன் அப்படின்னு டைஜோ சொன்னா. சுகாசா மேல பார்த்து ஷாக்கா இருக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு சாதாரண பேப்பர் பிளேன். இவ்வளவு பெரிய பேட்டிலுக்கு நடுவில் அது பாட்டு மேல பொறுமையா பறந்துட்டு இருக்கு. இந்த பேப்பர் பிளேன் இதுதான் இருக்கிறதுலயே வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்கு, ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு கென் செஞ்சு கொடுக்குறான். கன் பவுடரை விட இது 100 மடங்கு ஸ்ட்ராங் ஆனது, இதோட பேரு டைனமைட் அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த டைனமைட் பேப்பர் பிளேனை யூஸ் பண்ணி எல்லாரையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். அடேங்கப்பா, இதுல மட்டும் யார் மலையாச்சும் பட்டிருந்தா அவங்க கண்டிப்பா செத்துருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. சயின்ஸோட பவருக்கு முன்னாடி ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு குஹாக்கு சொல்றா. நீங்க எல்லாமே என்னால இதை பண்ணிருக்க முடியாது பேட்டில் டீம், தேங்க்ஸ் அப்படின்னு செங்கோ சொல்றான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் கிட்ட இப்ப டைனமைட்டோட பவர் இருக்கு, 10 பில்லியன்% பேர் அழிவுதா அப்படின்னு சொல்லி கென் சொல்லவோ, அவ்வளவு பெருசாலாம் இருக்காதுன்னு செங்கோ சொல்லவோ, வாய் மூடி தீரு செங்கோ அப்படின்னு கென் சொல்றான். அப்படியேனாலும் இந்த பேப்பர் பிளேனை வச்சுலாம் உங்களால எங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், டைனமைட் யாரா அக்யூரேட்டா அட்டாக் பண்ணு அப்படின்னு ஓகே வந்து நிக்கிறான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கென் சொல்லவோ, எல்லாரும் சரண்டர் ஆகுறாங்க. இது ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹியோகா பாக்குறான். ஏன் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினாலுமே சுகாசா ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பேட்டில் முடியாது கென் யோசிக்கிறான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா இதுல உன்னோட ஆளுங்களுக்கும் சேர்த்து தானே அடிப்படை வாய்ப்பு இருக்கு செங்கோ, எனக்கு தெரிஞ்சு நீ உன் ஆளுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு அப்படின்னு சுகாசா சொல்லவும், அடா ஆமா என்னாலையும் இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு செங்கோ சொல்லவும், இது எல்லாமே உன் பிளான் படி தான் போதில்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சுகாசா கேட்கறான். டிவி ஷோல வர லெவலுக்கு ஒரு பாப்புலரான செலிபிரிட்டி, ரிச்சா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக இந்த சொசைட்டியை மாத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னு செங்கோ கேட்கவோ, தெரியல ஒருவேளை அது அவனோட அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கா இருக்கும்னு கென் சொல்லவும், அவன் செலிபிரிட்டியா இருந்தா அவனுக்கு அவ்வளவு காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு, அந்த
அந்த காசெல்லாம் அவனுக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு இல்ல யாருக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு செங்கோ கேட்கவும், நான்லாம் ஜாலியா சுத்தி செலவு பண்றதுக்கு தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி கென் சொல்லவும், அவ இன்னும் உயிரோட தானே இருக்கா உன்னோட சிஸ்டர் அப்படின்னு செங்கோ கேட்கவும் சுகாசா அப்படியே ஷாக் ஆகுறான். இவளுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு, ஸோ இவ கான்சியஸா திரும்ப எந்திக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு செல்லை கலெக்ட் பண்ண போகும்போது தான் ஒருத்தன் அடிச்சிருப்பான். அவனோட சிஸ்டர் மீரா கிட்ட வந்து அந்த உடஞ்சு போன செல்லை வச்சுட்டு சுகாசா போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா குடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத மீராய், உன்னோட பிரதர் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சுகாசா நினைக்கிறான். Hey, Mirai. I'm back. இங்க பாரு மீராய், என்னானாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். மேபி இயர்ஸ் இல்ல பல வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உன்னை கியூர் பண்ணுவேன் அப்படின்னு சுகாசா நினைச்சிருப்பான். இந்த மிராக்கல் ஃப்ளூயிட் ஒருத்தங்களை ஹீலிங் பண்ணும், ஸோ இதை யூஸ் பண்ணி உன் சிஸ்டரை காப்பாற்றலாம் அப்படின்னு சென்கோ சொல்லவும், இறந்து போன சென்கோவை கூட நாங்கள் திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்கோம், ஸோ இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு டைஜோ சொல்றான். பதிலுக்கு இந்த மிராக்கல் கேவ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும், இந்த வாரையும் நம்ம சீஸ் ஃபயர் பண்றோம் அப்படின்னு சென்கோ சொல்றான். ஸோ உன்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கறான். ரொம்ப சிம்பிள், உன் சிஸ்டரை நான் திரும்ப உயிரோட கொண்டு வரேன், எக்ஸ்சேஞ்சா சீஸ் ஃபயர் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு சென்கோ சொல்லவும், இதை நான் எப்படி நம்புறதுன்னு சுகாசா கேட்கவும், சயின்ஸ்னு வந்துட்டா நான் போய் சொல்ல மாட்டேன், இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சென்கோ கேட்கவும், இல்ல இதுவே போதும் நான் நம்புறேன் அப்படின்னு சுகாசா சொல்றான். சுகாசாவே ஒத்துக்கிட்டதுனால இப்ப கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. வா, உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு நிக்கி சொல்லவும், லவனா இருக்கிற நீ எதுக்காக ஸ்டாச்சுவை உடச்சேன்னா எனக்கு புரியல அப்படின்னு டைஜு சொல்லவும், சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும் அப்படின்னு கென் சொல்றான். மேபி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா என் பொசிஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மொத்த உலகமா கல்லா மாறிட்டு எல்லாரையும் ரிவைவ் பண்ணா எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? திரும்பவும் அரசியல், லஞ்சம், ஏழை பணக்காரன் எல்லாரும் கஷ்டப்படணுமா? என்னோட கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன், அதனாலதான் தற்காலிகமா தான் இந்த வார் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், சீஸ் ஃபயர் பண்ணியிருக்கோம், என்னோட கோல் எப்பவும் மாறாது, நீ என்ன நினைக்கிற சென்கோ அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கவும், நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல அப்படின்னு சென்கோ சொல்றான். இந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படின்னு சுகாசா காமிக்கவும், டைனமைட் வச்சு ஈஸியா எல்லாத்தையும் தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லி சென்கோ நினைக்கிறான். உள்ள இருக்கிற ஸ்டாச்சு உடஞ்சிருச்சுன்னா அப்படின்னு கேட்கவும், அதை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லி சென்கோ சொல்லவும், அது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு யூசரியா சொல்றா. டைனமைட் வச்சு வெடிக்க வச்சு அதுக்கப்புறம் கையாலேயே கொஞ்சம் தோன்றாங்க. டைனமைட் இந்த மாதிரி தோன்றதுக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கென் கேட்கவும், எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியாதானா, அதை கண்டுபிடிச்சவர் அதை வச்சு நிறைய காசு பார்த்துட்டாரு, நோபல் பிரைஸும் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சென்கோ சொல்றான். சுகாசா அவனோட சிஸ்டர் மிராயோட ஸ்டாச்சுவை கண்டுபிடிக்கிறான். இப்போ ரொம்பவே அவன் ஹாப்பி ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சுகாசாவை நம்ம ஹீரோ எப்படா ஜெயிக்க போறான்னு யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியில் சிம்பிளா அவன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு ஈஸியா நம்ம ஹீரோ அந்த வார வின் பண்ணிட்டான். எல்லாம் முடிஞ்சது, இதுக்கு மேல கதையை கொண்டு போக பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சா, இன்னும் 2 எபிசோட் இருக்கு. அண்ட் அந்த 2 எபிசோடுமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.